ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ ஆர்ஆர்பி 2025 ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு, நர்சிங் சூப்பர்டென்ட். அதில் பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம போட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, இது ரெக்ரூட்மெண்ட் உண்மைதானா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எஸ், உண்மைதான். அவங்க வந்துட்டு டேட் கொடுத்துருக்காங்க. இது 2025 ரெக்ரூட்மெண்ட்டோட பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது. என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 2 டேஸ் பிஃபோர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 வரையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 1 மந்த் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. தென் ஃபீ பேமெண்ட்டுக்கு வந்துட்டு 10th செப்டம்பர் வரையும் டேட் இருக்கு. தென் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா 11லேருந்து 20க்குள்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த ஸ்கிரிப்ட் ஏதாவது பண்ணணும்னா அப்படின்னாலும் 21 to 25க்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள், 9th ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 8 நம்ம அப்ளை பண்ணி முடிக்கணும். இதான் நம்மளோட விஷயம். ஓகேவா? 2024 ரிசல்ட் இப்பதான் விட்டுருக்காங்க அவங்க. 2024 இப்பதான் விட்டுருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு ஆக்சுவலா ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்கு. என்ன கோஇன்சிடென்ஸ்னா 2024 ரெக்ரூட்மெண்ட்டும் ஆகஸ்ட் 9 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் எடுத்து பாருங்க. பழைய அப்ளிகேஷனும் அப்பதான் கொடுத்துருக்காங்க, இதுவும் அப்பதான் வந்துட்டு வருது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே டேட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரே டேட்ல தான் எண்டும் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸாமும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் எண்டில் தான் கொடுத்துருந்தாங்க எக்ஸாமு. ஸோ நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு பண்ணலாம். ஸோ நர்சிங் சூப்பர்டென்ட் எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டும் 43 வேகன்சி கொடுத்துருக்காங்க நர்சிங் சூப்பர்டென்ட் போஸ்ட். ஆக்சுவல் நர்சிங் ஆஃபீஸர் தான், அதை தான் அவங்க நர்சிங் சூப்பர்டென்ட் சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆர்ஆர்பியில மட்டும்தான் இருக்கிறதுலே அதிகமான ஏஜ் 20 to 40 இயர்ஸ் வரையும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அழகா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டேட் ஆஃப் பர்த் நாட் இயர்லியர் தென். அன்ரிசர்வ்டா இருந்தா 1986க்கு முன்னாடி கிடையாது. ஓபிசியா இருந்தா 1983 ஜனவரிக்கு முன்னாடி கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 1981க்கு முன்னாடி கிடையாது. ஓகேவா? அழகா கொடுத்துட்டாங்க. உங்க ஏஜ் இதுக்கு அப்புறம் இருந்தா யூ ஆர் எலிஜிபிள், இதுக்கு முன்னாடி இருந்தாதான் நாட் எலிஜிபிள். ஓகேவா? அன்ரிசர்வ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 1986க்கு முன்னாடி இருந்தா நாட் எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 1983க்கு முன்னாடி இருந்தா நாட் எலிஜிபிள். தென் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 1981க்கு முன்னாடி இருந்தா நாட் எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் இருந்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் ஆர்ஆர்பி எக்ஸாம். வேகன்சி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர்ட் அஸ் அ மிட் வைஃப். ஓகேவா? ஜிஎன்எம்ஓ பிஎஸ்சி முடிச்சுட்டு ஆர்என்ஆர்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவையில்லை. ஆர்ஆர்பி எப்பயுமே அப்படிதான் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஜிஎன்எம்ஓ இல்லை பிஎஸ்சியோ முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஆர்என்ஆர்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், அவ்வளோதான். தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 250 rupees தான். ஆனால் அதுவும் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆனீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் உங்களுக்கு இப்போ நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அது ரீபே ஆகிடும். எக்ஸாம் பேட்டர்ன் லாஸ்ட் இயர் கொடுத்த அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. 70 கொஷின் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. ப்ரொஃபஷனல் எபிலிட்டினா என்ன அர்த்தம்னா நர்சிங் கொஷின்ஸ் 70 இருக்கும். நர்சிங் கொஷின்ஸ் 70 இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க்கு, ஜென்ரல் அரித்மெட்டிக் இன்டெலிஜென்ட் ரீசனிங் 10 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸ் 10 மார்க். இப்படிதான் இந்த வாட்டியும் கேட்டிருந்தாங்க. 70 கொஸ்டின் நர்சிங், 30 கொஸ்டின் நான் நர்சிங் தான் கேட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுளில் டைப் பண்ணாலே போதும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க ப்ரெஸ் பண்ணாலும் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல ஃபர்ஸ்ட் வருது பாருங்களா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப்
பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பேராமெடிக்கல்ல தான் வரும். இதுல வெறும் நர்சிங் மட்டும் இல்லாம இந்த டயட்டீஷியன், ஃபார்மசிஸ்ட் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்ஸ்ல அப்ளை ஆன்லைன் இருக்கு. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் படிக்கணும்னாலும் இங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்க, இந்த அப்ளை ஆன்லைனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்ளை ஆன்லைன் ப்ரெஸ் பண்ணோடனே அடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து அவங்களே அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. இதுல அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்ளை இந்த இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனோடனே இதுல 2-3 ஆப்ஷன் இருக்கு. இதுலதான் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வந்துச்சு. என்னன்னா, லாஸ்ட் இயர் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்னே நீங்க கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்க லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணலைன்னா நீங்க கிரியேட் அன் அக்கௌண்ட் சொல்லி கொடுக்கலாம். இல்ல ஆதார் வச்சு கூட நீங்க ஓபன் பண்ணலாம். ஓகேவா? லாஸ்ட் இயர் நீங்க ஆதார் வெரிஃபை பண்ணிருந்தீங்க. நான் சொல்றேன், ஒன்னொன்னா சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஆர்ஆர்பில ஆதார் லிங்க்டுனா உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு லாகின் பண்ணாலே லாகின் ஆயிடும். சப்போஸ் நீங்க லிங்க் பண்ணல, லாஸ்ட் இயர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட மெயிலோ அட்ரஸோ மொபைல் நம்பரோ கொடுத்துட்டு பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்க ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ப்ரெஸ் பண்ணுங்க. உங்க மெயிலுக்கு இல்ல மொபைல் நம்பருக்கோ பாஸ்வேர்டு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணவங்களுக்கு இதான். லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மெயில் இல்ல போன் நம்பர் போட்டுட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க, வந்துடும். ஸோ வந்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆகும்போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, who are already created an account, அதாவது நான் இப்போ போன வருஷம் கிரியேட் பண்ணதை அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சப்போஸ் நான் போன வருஷம் கிரியேட் பண்ணலன்னா, இந்த வருஷம் தான் கிரியேட் பண்றேன்னா, இப்போ நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஒன்றும் ஃபில் பண்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்பா பேரு, அம்மா பேரு, மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. இது பண்ணிட்டா அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? லாகின் ஐடி சேம் ஆஸ் யூஷுவல் தான். அப்போ லாகின் எல்லாருக்கும் ஒன்று தான். என்னது, இப்போ ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருங்க, பாஸ்வேர்ட் போட்டுருங்க, லாகின் ஆகும். லாகின் ஆகும் போது என்ன செய்யும், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்று ஓடிபி ஃபோனுக்கு அனுப்பலாம், இல்லை சென்ட் ஓடிபி டு இமெயில் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இமெயிலுக்கு ஓடிபி அனுப்ப முடியும், இல்லை ஃபோனுக்கு ஓடிபி அனுப்ப முடியும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஓடிபி போட்டு லாகின் கொடுத்தாதான் லாகின் ஆகுது. லாகின் ஆனோடனே நீங்க ஆதார் வெரிஃபை பண்ணல அப்படின்னா ஆதார் வெரிஃபை பண்ணணும். ஆதார் எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னா, உங்களோட ஜென்ரேட் ஆதார் ஓடிபி இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுங்க. தானாவே உங்க ஃபோனுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி இதுல போட்டுட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்க, வெரிஃபை ஆகிடு. இது ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ஸோ உங்களோட இது வந்து மேண்டேட்ரியா இது பண்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே எந்த ரீஜியன் செலக்ட் பண்ண சொல்லும். நான் சென்னை தான் அப்ளை பண்ண போறேன், அதனால சென்னை அப்படின்னு சொல்லி இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, சென்னை அப்படின்னு. இதுல நிறைய ஊர்லாம் வருது, மற்ற ஊர்லாம் வருது. நீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சென்னை தான் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். அதனால சென்னை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணோடனே யுவர் ஆதார் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி, டேட்டா ஃபிளெக்ஸ்டு ஃப்ரம் ப்ரீவியஸ். நான் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், அதனால அந்த டேட்டாவை அப்படியே இதில் கொடுத்துச்சு. என்னென்ன டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, அம்மா பேரு, என்னோட பேரு எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இல்லாததை மட்டும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மெயில் ஐடி, ஜெண்டர் என்ன, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, ரிலீஜியன் என்ன, மதர் டங் என்ன, தென் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, தென் கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி நீங்க ஓபிசி அப்ளை பண்றீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி தான் வந்து. இடபிள்யூஎஸ்ஆ இருந்தாலும் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்ரஸ். அட்ரஸ்ல வந்துட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. பர்மனன்ட் அட்ரஸ் என்ன, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்துருங்க. செகண்ட் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குது. லைக் எக்ஸ் சர்வீஸ் மேனா, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கா, ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றீங்களா, இந்த மாதிரி ஏதாவது எஸ் இருந்தா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் போயிடுங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ல நீங்க கண்டிப்பா 10th கொடுக்கணும், 12th கொடுக்கணும், பிஎஸ்சியும் கொடுக்கணும். ஓகேவா? 10th 12th கொடுக்குறீங்களா இல்லையோ, பிஎஸ்சி கொடுத்தா மட்டும்தான் உங்களால ப்ரொசீட் பண்ண முடியும். 10th 12th கொடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ எதுவும் வராம இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே நீங்க போடணும். தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல, அதனால நீங்க எதுவும் போடணும். தென் லாஸ்ட் இந்த செக்ஷன் தான் வந்துட்டு புதுசான செக்ஷன், இந்த வருஷம் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களோட போட்டோ, லைவ் போட்டோ மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். போட்டோவும் சைனும் தான் அப்லோட் பண்ணணும். நான் சைன் இதுல மென்ஷன் பண்ணிடுறேன். சைன் வந்து யூஸ்வலா வந்துட்டு 30 கேபி டு 50 கேபிக்குள்ள வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு தான் அப்லோட் பண்ண முடியும். நான் டைரக்டா அப்லோட் பண்ணிட்டேன், அதனால என்னால் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. சைன் மட்டும் 30 டு 50 கேபியில் நீங்கள் வச்சுக்கோங்க. தென் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டார்க் கலர் ஷர்ட், அதான் டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கணும். பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். தென் உங்கள் ஃபோனோ இல்லை உங்கள் லேப்டாப்பில் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, என்னால் அதை நான் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா அது லைவாக இருந்ததுனால. ஸோ அதில் ஃபோட்டோ உங்கள் ஃபேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி கேப்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. லைவ் ஃபோட்டோ தான் இவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒன்று உங்கள் ஃபோனோ இல்லை உங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ எதில் இருந்தாலும் கேமரா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் ஆகுது, இல்லைனா வந்துட்டு அப்லோட் ஆகுறது இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்சஸ் கேட்குறாங்க. ப்ரிஃபரன்சஸ் வந்து எங்கே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ப்ரிஃபரன்சஸ். அதோட உங்களோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ளிகேஷன் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஆர்ஆர்பிக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர்ல தான் எக்ஸாம் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர்ல தான் வரும். நல்ல ஒரு டைம் இருக்கு. அழகா உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ எனக்கு 38 வயசு ஆயிடுச்சு, என்னால் எந்த எக்ஸாம் எழுத முடியல, 40 வயசு ஆயிடுச்சு, எந்த எக்ஸாம் எழுத முடியல, எந்த வித தாட்டும் இல்லாம அழகா மீதி இருக்க 6 மாசம் உட்காந்து படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸாம் பத்தினி எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வெண்பா கோச்சிங் சென்டர் ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில நாங்கள் ரன் பண்ணுறோம். நீங்கள் கூட சேர்ந்து உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக நார்செட்காக தான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் நார்செட் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். வில் லெட் யூ நோ. உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது தேவைன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.